நீரின்றி வாழேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்க போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் என்று பாடுவோம். ஓராயிரம் தீமை பாடுவே, அவர் வார்த்தையை கொண்டு அற்புதமே என்று பாடுவோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேவையை வைத்தவர்கள் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர்கள் என்று பாடுவோம். அவரின்றி அன்பேதும் அப்படியாது, அவர் துணையின்றி இவ்வுலகில் குறிப்பாக முடியாது என்று நாம் பாடுவோம். கல்லுக்குள் தேவனை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேவனை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவே அவையாதையா, உமையன்றி அணுவே அவையாதையா, உன்னையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகளை செய்தீரையா, அதில் எதற்கு நன்றி
அடுத்த ஒரு பாடல் பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா. நம்மளால் தெரிந்த பாடல் தான். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க என்ற பாடல் நான் இணைந்த பாடல். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உம்மை மறந்து வந்தவனா அது உண்மைக்கே தெரியும். உண்மை மறந்தடிச்சவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உண்மைக்கே தெரியும். உம்மை மறந்தடிச்சவனா இதை உலகே அறியும். உறவாட என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உறவாட என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும் என்று பாடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி வருகிறார். இதை உலகம் அறியாவிட்டாலும் நாம் அறிய அழைக்கப்படுகிறோம். இந்த பாத்திரமா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரமா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும். உறவாட என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உறவாட என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தா. என்ன மறந்தா
ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனையிலே அவருடைய பிரசனத்தை உணர்வோம். தெலுங்கிய ஐக்கிய திருச்சபையின் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றி ஆண்டவரை கொண்டு கொள்வோம். சபையார் பெற வேண்டிய மறுமொழி வாக்கியங்களை, ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடியிருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு, அவருடைய பிரசனத்திலே இருக்கின்றோம் என்கின்ற எண்ணங்களோடு நாம் யாவரும் ஜெப நிலையிலே அறிக்கையில உங்களோடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் பாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிறைந்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கிறதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. என் கண்மலையில் என் வீட்டுமாகிய கதாவை என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்திற்கு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை தீவிரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தபடி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிவுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏறியது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு பார்க்கக்கூடிய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான மகான்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை சுத்தாவும் பண்ணவும், அவருடைய திருவசனங்களை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவிற்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற நேரத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு முதன்மை கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கின்ற நாம் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனத்தோடும் பரமத்தில் மாற்றும் சபையில் நம்முடைய பாவங்களை பின்வரும் பொதுவான பாவரிக்கை சுமத்தின் வாயிலாக இரண்டப்போம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கம் உள்ளதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியை விலகி அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகள் சொந்தமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்கின்றோம். எங்களுக்கு உண்மை இல்லை. ஆயிரம் ஆண்டுகளே, நீர் ஏற்றுத்திருக்கிறார்கள் நலவாய் மனிதருக்கு அடிச்சது வாக்குறுதிகளின்படியே நீர் பாய்ப்போட குற்றவாளிகளாகி அடியாக கிடைக்கும். தப்பிதங்களை அறிக்கை கொள்கையாயும் பாவத்தின் குறைகளை சீர்படுத்தும். மிகவும் இறக்குள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்படாதபடி நாங்கள் தேவபக்தியின் நீதியின் தென்படுத்திக்கிறோம் என்ற இயேசு கிறிஸ்துவிற்கு கிருபை செய்திருக்கிறோம். அந்த பாவங்களுக்காக உண்மையாக இருக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தை தங்கள் வழிகளை தீர்த்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்கிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் நம்முடைய ஒரே பேராக மாதை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிற்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நீதி செய்கிற கிருபாதபடி அவரை நம்முடைய பாவங்களை மாற்றமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நீதி செய்கிற வழியாக இருக்கிறார்.
சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் அதன் நிகழ்ச்சியை நோக்கங்களை கொண்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை தேற்றுவதையும் தந்தருவாராக. நாம் யாரும் சேர்ந்து பொதுவான சூத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாள பிதாவே, அபாரகரான தயாராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதர்களுக்கும் தேவரை அழைச்சிட்டு மக்களுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் சோதனம் செலுத்துகிறோம். தேவரை சித்தருக்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் வைத்திருக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விரைவதியாவது வந்ததற்காகவும் கிருபையின் நண்பர்களுக்காகவும் ஐநேடியும் என்கிற நம்பிக்கைக்காகவும் சோதனம் செலுத்துகிறோம். நாங்கள் நன்மையாய் நம்பி அறிந்து இறுதிக்குள்ளவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு ஒரு ஊழியருக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் நீதிக்குள்ளவர்களாய் இருக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினால் மக்களை உற்சாகப்படுத்தவும் தேவனை செய்த பலரெல்லாம் எங்களுக்கு அட்டை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. முன்னாடி கோழிகள்லாம் அப்படியே வளர்த்து அதை ஆளாக்கி அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நம்ம உண்பதற்கு எடுப்போம். இன்னைக்கு அது கூட வேணும். 40 நாள் வேகமா வளர்க்கக்கூடிய கோழி நாய்கள் எல்லாவற்றும் போன்சாய் மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன அளவு தான் வளரும், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வளரும். பார்த்தா சின்ன மரத்திலேயே அழகா இறங்கி இருக்கும். எல்லாமே அந்த பலா மா என்று சொல்லி எல்லாமே காய்க்கக்கூடிய போன்சாய் மரங்கள். இன்றைக்கு மக்களுக்கு காத்திருப்பது என்பது கடினமான ஒன்று. காத்திருக்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நம்ம சில நேரங்களில் பஸ்ஸுக்காக போய் நிற்போம். நம்ம எல்லாருமே ரொம்ப முடிகிற ஒரு காரியம். நம்ம போய் நிற்கும் போதுதான் நம்ம எதிர்பார்க்கிற பஸ் வரவே வராது. நம்ம எந்த பஸ்ஸுக்காக நிற்கிறோமோ எந்த ஊருக்காக நிற்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு டிராவல் பண்ணும்போது அந்த ஊருக்கு மட்டும் தான் பஸ். திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னு இங்கே பைபாஸ்ல போய் நிற்கிறேன், மலையாள ஸ்டாப்ல போய் நிற்கிறேன்னு எல்லாம் அற்புத பஸ்ஸா வரும். சிவகாசி பஸ் வரும், ராஜபாளைய பஸ் வரும், திருநெல்வேலி பஸ் வராது. நான் என்னைக்கு எந்த ஊருக்கு போறேனோ அந்த பஸ் வராது. உடனே எனக்கு சளிப்பு வரும். எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? நாங்க வந்து எங்க அப்பா பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருந்தாங்க, டெலிவரி ப்ரெஸ். அதுல வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். ஒரு மேட்டர் அடிக்கணும் அப்படின்னா, ஒரு வசனம் நம்ம அடிக்கணும் அப்படின்னா லெட்டர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அந்த அந்த போர்டில் வந்து ஃபுல்லா லெட்டர்ஸ் மொத்தமா கொட்டி போட்டுருவோம், பெரிய லெட்டர்ஸ் தான். இப்ப ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து சும்மா சகஜமா நிறைய இருக்கு. ஆனா நாங்க என்னைக்கு தேடுறோமோ அது எங்க கண்ணுக்கு படவே படாது. அதுக்கு தேடுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் அப்படியே புரட்டி தேடும். இதெல்லாமே ஒரு சலிப்பை இருக்கும், காத்திருக்கவே முடியாது. எல்லாவற்றையும் சீக்கிரமாக பெற வேண்டும் அவங்களோட விரும்பும். இது வந்து இயற்கையான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இறை அன்பு, இறை ஆசீர்வாதம், இறை சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற நீ காத்திரு என்று சொல்லுகிறார். நீ காத்திருப்பது அவசியம் என்று சொல்லுகிறார். காத்திருக்காதவர்களுக்கு ஆண்டவருடைய ஐக்கியத்திலே இடம் கிடையாது. காத்திருக்கின்ற மனதை உடையவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஐக்கியத்திலே இடம் அடைகிறார். அப்போ இந்த பகுதியில இந்த 3 திருமறை பகுதிகள் இன்றைக்கு தெரிந்து திருச்சபை நமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த திருமறை பகுதிகளில் இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கின்ற அனுபவம் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களைத்தான் நாம் படிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஏசாயா 40வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். அதிலே 25 முதல் 31 வசனங்களிலே அங்கே ஆண்டவர் காத்திருக்கின்றவர்கள் காத்திருக்கும் சூழ்நிலைகள்ல நமக்கு வருகின்ற பிரச்சனைகளையும் காத்திருப்பதினாலே நமக்கு வருகின்ற மேன்மைகளையும் சொல்லுகிறார். நான் எதுவரை காத்திருக்க வேண்டும்? ஆண்டவர் என்னை சந்திக்கும் வரை காத்திருக்க வேண்டும். எதுவரைக்கும் ஆண்டவரே? சங்கீதம் 13 பாத்தீங்கன்னா எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என்று 4 எதுவரைக்கும் சொல்லுவோம். நான் எதுவரைக்கும் தான் இந்த உலகத்துல இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது. எல்லாருடைய வாழ்க்கையில் காவலால் எதுவரைக்கும் இந்த பிரச்சனை போகும். இன்னைக்கு இந்த உலகத்துல சொல்றாங்க கொரோனா, காவலா. எதுவரைக்கும் இந்த கொரோனா இருக்கும்? இந்த ஜூனோட முடிஞ்சிருமா, ஜூலையோட முடிஞ்சிருமா, ஆகஸ்டோட முடிஞ்சிருமா? காவலா இந்த பீரியட் எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் வரை, என்னை சந்திக்கும் வரை நீ காத்து.
ஆண்டவர் நீங்க எதுவரைக்கும் ஆண்டவரை காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை சந்திக்கும் வரை நீ காத்து. முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, wait for God until he meets you. அவர் உன்னை சந்திக்கும் வரை நீ காத்து. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில ஆசை, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில மேன்மை, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில மகிமை எல்லாம் உண்டாகும். இங்கே சந்திக்கும் வரை அவர்களுக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன், எவ்வளவோ ஏமாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் குறித்த கவலையோடு கூட அவர்கள் பேசுகிறார்கள். நீங்க பாருங்க, நான் 27வது வசனம், யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. அவங்க காத்திருக்கிறதுனால வர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய விரக்தி வந்துருச்சுன்னா, ஆண்டவர் மறைந்து போனார், என் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் குறைந்து போனார், ஆண்டவரிடத்திலிருந்து என் வழிகள் தூரமாய் போயிற்று, ஆண்டவருக்கு எனக்கும் இப்பொழுது எந்த உறவும் இல்லை அப்படின்னு அவனுடைய வருத்தத்தினுடைய விளைவு ஆண்டவரை அவன் கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரை கேள்வி கேட்டு தன்னுடைய வேதனையை, தன்னுடைய விரக்தியை அவன் வெளிப்படுத்துகின்றான். காத்திருப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பைபிளே சொல்லிருச்சு, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய சோர்வு வார்த்தை செய்யும். பல நாட்களாக நான் இதற்காக நான் பிரயாசப்படுகிறேன், ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நன்மைகள் இல்லை என்று சொல்லும் போது நிச்சயமா அவர்களால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வார்த்தை செய்யும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மத்தியில், அந்த விரக்தியின் மத்தியில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, பதினுடைய கடைசி 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். ஒரு புதிய காரியம் நிச்சயமா உண்டாகும். ஒரு புதுமை உண்டாகும். நம்ம நிறைய நேரத்தில் அந்த புதுமையை சந்திக்காதபடி பழைய வாழ்க்கையின் தேவைகளுக்காகவே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதுமை உன்னை சந்திக்கும். நீ எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாயோ அவை மாத்திரமல்ல, அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும். எப்பொழுது ஆண்டவர் உன்னை சந்திக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் இருந்துச்சோ, எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ, எதெல்லாம் கடினமா இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை. நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்சைட் டவுன், தலைகீழான மாற்றம். இதுக்கு முன்னாடி எனக்கு சோர்வு இருந்துச்சு, ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை சந்தித்த போது, ஆண்டவருடைய அன்பு அவர்களை சந்தித்த போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களை சந்தித்த போது அவர்கள் நடக்கிறார்கள். உன்னை நடக்கும் போது சோர்வு இருந்தது, ஆனால் இன்றைக்கு நடக்கும் போது, ஓடும் போது எனக்கு சோர்வு இல்லை. அதைத்தான் ஆண்டவர் கிடைக்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு குதிரை 8 டன் அளவுக்கு சுமை சுமக்கும், சுமையை இழுத்து செல்லும். 2 குதிரை அங்கே கூட்டப்படும் போது 14 டன் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஆன்சர். 14 டன் சமப்படும். ஒரு குதிரை 8 டன்னா 2 குதிரை 14 டன் இழுக்கும். ஆனா என்ன சொல்றாங்க, அது 32 டன், அதாவது 3 மடங்கு இழுக்குமா. அது ஒன்று தனக்கு துணையாக வரும்போது அது 2 மடங்காக அல்ல, 3 மடங்கு வலிமை உள்ளதாக மாறும். அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்ய வரும்போது, ஒரு குதிரைக்கு இன்னொரு குதிரை உதவி செய்ய வரும்போதே மாற்றங்கள் 4ஆக இருக்கிறது என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே இறைவன் அவன் வாழ்க்கையிலே கலந்து கொள்ளும் போது, இறைவன் அவனுக்குள்ளாக இசைந்து செல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையில 100 மடங்கு 1000 மடங்காக ஆசீர்வாதம், வெள்ளம் குன்றாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி குன்றாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருந்தார். கிறிஸ்துவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கு. உலகத்தில் காத்திருக்கும் போது சோர்வுகள் வரும். ஆண்டவர் என்னை சந்திக்கும் வரை காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், விலைகள் எல்லாம் நீங்கி போகும். நீங்கள் புது பலன் அடைவீர்கள். அந்த புது பலன் வெறும் சாதாரண பலன் மாத்திரம் கிடையாது. அது இந்த உலகத்துல உங்களை 100 மடங்கு ஓட செய்கின்ற பலன். சோர்வு போகாதபடி, இழைப்படைந்து போகாதபடி உங்களை வல்லமைப்படுத்துகின்ற பலன். முதல் செய்தி,
வெயிட் ஃபார் காட் அன்டில் ஹி மீட்ஸ். அவர் என்னை சந்திக்கும் வரை நான் அவர் என்னை சந்திக்கும் வரை நான் அவருக்காக காத்திருப்பேன். முதல் செய்தி. இரண்டாவதாக, வெயிட் வித் ஹோப் ஆஃப் ஹிஸ் ஃபுல்ஃபில்லிங் வேர்ட்ஸ். ஆண்டவர் நிறைவேறும் என்று சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை பற்றி கொண்டு காத்திருக்கிறார். ஆண்டவர் நிறைவேறும் என்று சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை பற்றி கொண்டு நாம் காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 24வது அதிகாரத்துல அந்த பகுதியை நம்ம பார்க்க முடியும். 44வது வசனத்துல இருந்து 51வது வசனத்துல அங்கே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து வந்த பிறகு தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்ற ஒரு அனுபவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சீடர்களை சந்தித்த போது அவர் எப்படி அவர்களோடு பேசுகிறார்? நீங்க 44வது 45வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ஒரு அழகான ஒரு வார்த்தை. அவருடைய மனதை ஆண்டவர் திறக்கிறார். மனதை திறந்து அந்த மனதிலே எழுதுகிறார். ஒருவேளை செவியில கேட்பது உள்ளத்துக்கு செல்லாது அப்படின்னு ஆண்டவர் நினைத்திருப்பார்கள். அவருடைய மனக்கதவுகளை திறந்து அங்கே அவர் எழுதுகிறார். என்ன காரியங்களை எழுதுகிறார் அப்படின்னா, 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன வார்த்தைகளை நிறைவேறக்கூடிய வார்த்தைகளை நம்ம நம்பணும், எந்த நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னா, முதலாவது நம்பிக்கை என்னன்னா, நிறைவேற வேண்டியதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம நம்ப வேண்டிய ஒரு காரியம், எதெல்லாம் நிறைவேற வேண்டியதோ அதெல்லாம் நிறைவேறுகிறது. நீங்க 47வது வசனத்துல 46வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 24:46 எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடும் 3ஆம் நாளில் மரித்தோர் இருந்து எழுந்திருக்கணும் வேண்டியதாக இருந்தது. நிறைவேற வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதராக வருவதும், இந்த உலகத்திலே மனிதர்களோடு வாழ்வதும், இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக மரிப்பதும், உயிரோடு கூட எழுந்திருப்பதும் நிறைவேற வேண்டியது. இதைத்தான் எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது நிறைவேற வேண்டியதோ அது நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி அதுதான். அப்போ நம்ம நம்ப வேண்டியது, நம்முடைய காலங்களில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இவைகளுக்கு தான் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சில நேரங்களில் ஆண்டவரே இதை செய்தார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கிறோம். ஆண்டவரே இதை செய்தார் என்று சொல்லி எண்ணிக்கிறோம். ஆண்டவர் எதை எழுதி வைத்திருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து தம் வாழ்வில் நிறைவேற வேண்டியவைகளை குறித்து தான் பழைய பாட்டில் எழுதியிருக்கிறாரு. திருமறையில அவைகளை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டார். உங்க வாழ்க்கையை அழிக்கணும் என்பது, நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவது ஆண்டுடைய சித்தம் அல்லவே அல்ல. ஆண்டுடைய சித்தம் நமக்கு வாழ்வழிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நிறைவேற வேண்டியவைகளை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றிவிட்டேன். அதை நம்ம ஆண்டவர் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டது எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் தன் வாழ்க்கையில சுத்தமாக கொண்டது எழுதி வைக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். நிறைவேற வேண்டியது நிறைவேறி இருக்கிறது. இயேசுவோட எல்லாமே நிறைவேறிடுச்சு. இயேசுதான் அல்டிமேட். இயேசுதான் எல்லாவற்றுக்கும் முழுமையானது. இயேசுவை தாண்டி ஒன்றுமில்லை. அதை நாம் நம்ப அழைக்கப்படுகின்றோம். முதல் செய்தி, எதை நம்பணும்? நிறைவேற வேண்டியது நிறைவேறிற்று. இரண்டாவது, நிறைவேற்ற வேண்டியது நம் கையில் இருக்கிறது. நீங்க 47வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்கிறார். நிறைவேற வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நிறைவேற்றினார். நிறைவேற்றப்பட வேண்டியதை ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். என்ன நிறைவேற்றப்பட வேண்டியது? சுவிசேஷ பணி. ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்ததை இந்த உலகத்திலே கொண்டு செல்லுகின்ற பணி. இது நிறைவேற்ற வேண்டிய பணி. அது என் கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். எனக்கு அந்த கடமை இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்ப எதை நம்பி நான் காத்திருக்க வேண்டும் அப்படின்னா, எனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அறிவிப்பது, அந்த கடமையை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அந்த கடமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் 49வது வசனத்துல
நிரப்பப்பட வேண்டியது இறைவனுடைய கரத்தில் நிரப்பப்பட வேண்டியது. முதல்ல நான் சொன்னேன், நிறைவேற வேண்டியது நிறைவேறிற்று இயேசு கிறிஸ்துவில். இரண்டாவது சொன்னேன், நிறைவேற்றப்பட வேண்டியது சுவிசேஷ பணி என் கையில் இருக்கிறது. மூன்றாவது, நான் நிரப்பப்பட வேண்டியவன் என்பதை நான் அறிய வேண்டும். சுவிசேஷ பணி என் கையில் இருக்கிறதுனால நான் முழுமையானவனா, நான் தேறினவனா, நான் எல்லாவற்றிலும் நிறைவானவனா அப்படின்னா இல்லை. நான் இன்னும் நிரப்பப்பட வேண்டும். அந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்க வேண்டும். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்னும் நிரப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளை ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபத்திலே சந்தித்தார். அவருக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு தான். பிதாவுடைய ஒரே திருமைந்தன் தான், அவருடைய சாயல் தான். ஆனாலும் நீங்க திருமறையில பாத்தீங்கன்னா அவர் கிரமமாய் செபித்தார் என்று சொல்றார். கிரமமாய் பிதாவாகிய தேவனோடு கூட உறவு கொண்டார் என்று சொல்றார். இது எதை நமக்கு கற்றுத்தருகின்றது? இது எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் இன்னும் நிரப்பப்பட வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்துவே தன்னை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலே நிரப்பிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினாலே தத்துவத்தினாலே ஒவ்வொரு நாளும் தன்னை நிரப்பிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவே தன்னை நிரப்புகின்ற இடத்திலே வைத்திருக்கிறார் என்றார், நிரப்பப்படுகிற இடத்திலே வைத்திருக்கிறார் என்றார். அவருடைய சீடர்களாகிய அவருடைய விசுவாசிகளாகிய நாம் நிரப்பப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம நிரம்பி வழிவதாக நம்மை நினைத்துக் கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தான் நிரம்பி வழிந்தவர்கள் போல நம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். அது அல்ல, அதற்காகவே அல்ல. நாம் இந்த உலகத்துல நிரப்பப்பட வேண்டியவர். ஆண்டவர் அதை நமக்கு இந்த நாளிலே சுட்டிக்காட்ட நினைக்கிறார். அதனாலதான் 49வது சொல்றாரு, நீங்கள் உன்னதத்தில் வரும் பலனினாலே நிரப்பப்படும்படி தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காக்கிறார். அப்ப சொல்றாரு, நீங்க இன்னும் முழுமையாக இன்னும் உங்களுக்கு நிரப்பப்பட வேண்டிய அனுபவம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க. எங்க நான் நிரப்பப்படணும், எந்த இடத்துல நான் குறைவாக இருக்கிறேன் என்பதை எல்லாம் நான் எண்ணி பார்த்து நிரப்பப்பட வேண்டிய காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க அழைக்கப்படுகிறேன். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தினுடைய நீட்சியாகத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை விட்டு கடந்து செல்வதற்காக அவரோடு கூட பேசிய வார்த்தை ஒரு உரையாடலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன உரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்றாரு, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் சில நாட்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேமை விட்டு போகாதிருங்கள், எருசலேமிலே நீங்கள் வாசம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். எருசலேம் அப்படிங்கிறது இந்த நாள்ல ஹாட் டாபிக், இந்த நாளுடைய சூடான செய்தி, சூடான விவகாரம் அப்படின்னா எருசலேம் தான் இல்லையா? இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தங்களை குறித்து நம்ம அதிகமா படித்து வருகின்றோம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் 3வது உலகம் போரா என்று சொல்லி எல்லாருமே திகைக்கிறார்கள். உலகமே திகைத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் எல்லாருமே, இஸ்ரேல் என்பது தேவன் தெரிந்து கொண்ட நகரம், இந்த இடத்துல ஆண்டவர் வரவே சொல்லியிருக்கிறார், மொழிந்து வரவே சொல்லியிருக்கிறார், இந்த நகரம் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவர் இப்பொழுது எதிரிகளை அழித்து இந்த நகரத்தை கட்டி வருகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். எதிரிகளை அழித்து இந்த நகரத்தை கட்டி வருகிறார். நிச்சயமா எதிரிகளை அழித்து ஒரு பெரிய போரை உருவாக்கி இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு ஆண்டவர் ஒருபோதும் விரும்பமாட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, போரை உருவாக்கிதான் இந்த உலகத்துல நான் நீதியை நிறைவேற்றுவேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை என்னைக்கோ அவர் செய்திருக்கிறார். அவர் வந்த புதுசுலேயே வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க சீடர்கள், ஆண்டவரே ரோமர்களை இந்த ராஜ்யத்தை நம்ம எப்பொழுது கைப்பற்றுவோம், இந்த ராஜ்யம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? கடைசியில் அவர் இறந்து மேல போகும்போது சொல்றாரு, எருசலேம்ல காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. இந்த உலகம் என்ன சொல்லுது? போரினால் பெருகின்ற ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. ஆனா போரினால் பெருகின்ற ராஜ்யத்தை ஆண்டவர் பேசவே இல்லை. எருசலேம் என்பது சமாதான நகரம்
ஆதாரமாக இருக்கிறது என்றால் போரினால் வருகின்ற மயான அமைதியை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. நிறைய பேர் சொல்றாங்க இஸ்ரேல் நாட்டுக்காக இந்தியாவிலிருந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் என்னைக்குமே நினைக்கிற ஒரு காரியம்னா சிறுபான்மையா நம்ம இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. எங்க நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோமோ அந்த இடத்துல வன்முறையை கட்ட வேண்டும். இந்த இடத்துல பெரும்பான்மையா இருக்கிற சமூகம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்குதோ அவர்கள் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள். சிறுபான்மையா இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில தேவைகள் விடுத்திருக்கிறதுனால நீதியா இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த இந்திய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இணைந்து இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா வெளியில தேசங்களுக்குள்ள போகும்போது இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் மாதிரி போகும்போது அங்கே வன்முறையாளர்களாக அவர்களே இருக்கிறார். யூத சமயத்தை பின்பற்றுகிற சீயோனியர்கள் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பைபிள்ல கூட ஒரு நிகழ்ச்சி வரும். 10 பேர் அங்க குஷ்டரோகியா இருப்பாங்க. 10 பேர் குஷ்டரோகியா இருக்கும்போது ஆலயத்துக்கு வெளியில வச்சிருப்பாங்க, ஊருக்கு வெளியில வச்சிருப்பாங்க. ஊருக்கு வெளியில அவங்க இருக்கும்போது 10 பேர் ஒன்னா இருப்பாங்க. ஆனா அவர்கள் குஷ்டரோகம் நீங்கி நல்ல சரீரம் சுகமானதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள வருவாங்க. ஊருக்குள்ள வரும்போது பெரும்பான்மையோடு கூட ஒரு கூட்டம் இணைந்து 9 பேர் பெரும்பான்மையோடு கூட இணைந்து கொள்வாங்க. திரும்பி ஒரே ஒருத்தர் தான் வந்து ஆண்டவர் அங்கே திரும்பவும் பாத்தீங்கன்னா சிறுபான்மையா அவங்க கலையிடங்கள் இருக்கிறது எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. ஆனா அவர்கள் பெரும்பான்மையோடு தங்களை இணைத்துக் கொள்ளும் போது அவர்கள் வன்முறையாளர்களாக அல்லது இதுவரைக்கும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நீ வந்து குஷ்டரோகி என்று சொன்னால் என் கூட இருக்கக்கூடாது என்று ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா குஷ்டரோகி நீங்க இவர்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் உயர்ந்தவர்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் மீண்டும் கட்டப்படுதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட சந்தோஷப்படுறாங்க. அவர்கள் யூதர்கள், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது. கிறிஸ்துவை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் சீயோனியர்கள். அவங்க நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, அவங்க வந்து பழைய ஏற்பாட்டுப்படி மீண்டுமாக நம்முடைய நாடு கட்டப்படும், மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கை மீண்டும் உருப்படும் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது இவைகளெல்லாம் அதிகமாக அறிவுகளாக இங்கிருந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். எருசலேம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காட்டாங்க. அன்னைக்கே ஆண்டவர் வந்து எருசலேமை குறித்து சொல்றாரு. உடனே சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே ராஜ்யத்தை எங்கள் கரத்திலா கொடுப்பீர், எப்பொழுது ராஜ்யத்தை கொடுப்பீர்? ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்தை பத்தி எல்லாம் பேசாத, நான் கீழ்ப்படிதலோடு காத்திருக்க சொல்லிக்கிறேன். நான் சொல்றேன்னா நீ காத்து, அவ்வளவுதான். இங்க இடம் பெருசு கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை உன்னதத்திலிருந்து பிறகு உன்னை சந்திக்கும் வரை எருசலேமிலே காத்திரு என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நீ காத்து. இதுல போய் கேள்வி கேட்காத, எருசலேம்ல தங்கியிருக்க சொன்னாரா, எருசலேம்ல அவங்க எழுதி வைக்க போறாரா அப்படின்னு நினைக்காது. எருசலேமிலே நீ தங்கியிரு. அப்போ இவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவரே ராஜ்யத்தை எங்கள் காலத்துல தருகிற போது ஆண்டவர் அங்க 3 வார்த்தை சொல்றாரு. ஒன்று, அது அடுத்ததல்ல. This is not the next. உனக்கு இது அடுத்தது கிடையாது, இது உனக்கு அடுத்ததே கிடையாது. இதை குறித்து நீ யோசிக்கவே கூடாது. முதல் செய்தி ஆண்டவர் பிதாவானவர் அவருடைய ஆதிக்கத்திலே அவருடைய சித்தத்தில் வைத்திருக்கிறத அறிய விரும்புவது உனக்கு உகந்த காரியம் அல்ல. இன்னைக்கு நிறைய புள்ளிக்காரங்க கொரோனா இது போல தொற்று வரும்போது இதுதான் கடைசி காலம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கடவுளுடைய வருகை வருகிறது, வந்து விட்டது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்காக இதை பேசுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இதை எண்ணுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இது நமக்கு உகந்ததல்ல. நாம் காத்திருப்பதை மாத்திரம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வருவார், என்னை சந்திப்பார், அதை மாத்திரத்தை என் மனசில் வச்சிருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்து நாம் அவைகளினாலே இந்த உலகம் இறுதி காலத்தில் நெருங்கிவிட்டது என்று சொல்லி இந்த உலகத்தின் மீது உங்களுடைய வார்த்தைகளை போடுவதற்காக. இரண்டாவது ஆண்டவர் சொல்றது 8வது வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம் தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, அப்ப எருசலேம்ல காத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து எருசலேமை சொந்தமாக்கிக் கொள்வது, ராஜ்யத்தை பெறுவது என்கின்ற எண்ணங்களினால் அல்ல. முதல் செய்தி. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பதற்காக காத்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிறது. இந்த கீழ்ப்படிதலோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காத்திருக்கும் போது சும்மா இல்லை, கர்த்தருடைய ஆவியானவரோடு நீங்கள் காத்திருக்க.
கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருங்கள். அடுத்தவர் சொல்றாரு, நீங்க 8வது பிற்பகுதி பாத்தீங்கன்னா, பூமி எங்கும் சாட்சியாக எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. எருசலேமில் காத்திருக்கும் போது எருசலேமை சொந்தமாக்கி கொள்வதா அப்படின்னா அது கிடையாது அப்படின்றாரு. 2வது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்காக காத்திருக்கிறார். 3வது சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு உலகம் எங்கும் செல்லுங்கள். எந்த கீழ்ப்படிதலோடு, இதற்கு கீழ்ப்படிந்து நாம் காத்திருக்க வேண்டும், இதற்கு ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் கீழ்ப்படிதலுடைய இருதயம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் பிதாவின் சித்தத்தில் இருப்பதை அறிய விரும்புவது கீழ்ப்படிதலின் இருதயம் அல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவது, அதுதான் கீழ்ப்படிதலின் இருதயம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல காத்திருப்பதுதான் கீழ்ப்படிதலின் இருதயம். நாம் இந்த உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் கீழ்ப்படிதலின் இருதயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை பெத்தானியா வரைக்கும் கொண்டு போவார். லூக்கா 24வது சொல்லப்பட்டிருக்கோம். பெத்தானியா வரைக்கும் கொண்டு போய் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவின் மாணவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை சந்திக்கும் வரை நிச்சயமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்கள் காத்திருப்பது நிச்சயமாக இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் வேண்டியது வரும்போதோ அதை ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்கிறார். எனவே காத்திருக்கின்ற சூழ்நிலைகளிலே வருகின்ற சவால்களை நாம் ஆண்டவருடைய பலத்தினாலே சந்திப்போம், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலே நாம் சந்திப்போம். ஆண்டவருடைய வருகையிலே இரட்டிப்பான நன்மைகளை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். நிச்சயமாக அவர் வருகை உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை தரும். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் இன்னொரு பாடலை இணைந்து பாடலாம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்படுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கருப்பு கலர்ல பயப்படாதே, மனக்கலத்தாதே, பாதுகாப்பே இருக்காதே, அவருடைய பாதத்திற்காக முடித்திருக்கிறோம். பயப்படாதே, மனக்கலத்தாதே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, மனக்கலத்தாதே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் செஞ்சே மறந்துவிட்டார், மறவே என்றவரை தோற்றுவித்தோம்.
உன்னை கொள்வோம் என் கண்மணியை உன்னை கொள்வோம் என் கண்மணியை கொடுவதாக உரைக்கலாரே சோத்திரம் உன்னை கொள்வோம் என் கண்மணியை கொடுவதாக உரைக்கலாரே சோத்திரம் அக்கினியின் மறையாக அன்பரை ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபநிலையிலே காத்திருப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். என் கண்மலையை பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் உடைய வார்த்தைக்காக அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா ஜனங்களுடைய இருதயத்தை நினைவுகளும் ஜபங்களும் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் உடைய தூய்மையான சமூகத்திலே ரீதியாக இருப்பதாக. ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதான நன்மை இந்த பரிசுத்த ஆராதனையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் பரிபூர்ணமாய் உண்டாவதாக. கிறிஸ்துவின் மாணவர்களே, இந்த நாளில் கூட தூய ஆவியாருக்காக காத்திருக்கின்ற அனுபவத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக வந்து இந்த உலகத்திலே நம்மோடு கூட வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர் வந்த பிறகு நம்முடைய சீடர்களோடு 40 நாட்கள் அளவும் அவர் உலாவி அநேக திஷ்டாந்தங்களை அவர்களுக்கு முன்பாக ஏற்படுத்தி அவர் விண்ணுக்கு எழுவதற்கு முன்பாக அவர்களுக்கு சொன்ன ஒரு அழகான வார்த்தை, நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் கடலினால் கற்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்பதாகும். உன்னதத்திலிருந்து ஒரு கடல் உங்களை வந்து சந்திக்க இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உன்னதத்திலிருந்து வந்து சந்திப்பது எது என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது சீடர்களுக்கு சொன்ன மற்றொரு வார்த்தை, நான் உங்களை விட்டு செல்வேன் என்றால் அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் உங்களை விட்டு சென்றால்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வாசம் செய்ய வருவார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுக்கு சொன்ன பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனாக இருக்கின்றது. உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனாக இந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலே அவை அமைந்திருக்கின்றது. எனவே இந்த உலகத்துல போர்ந்து போய் இருக்கின்ற ஜனங்கள் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, எங்களுக்கு நட்பா இருந்தவர்கள், எங்களுக்கு நல்ல உறவிலே இருந்தவர்களை நாங்கள் இழந்து இருக்கின்றோம், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தனிமையை உணர்கிறோம் என்று எண்ணுகிற ஜனங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் கிடைக்கின்ற ஒரு வார்த்தை, உன்னதத்தின் வழியினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். எனவே நீங்கள் அமைதியோடு கூட காத்திருங்கள். உன்னதத்தின் வழியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம். எனவே தூய ஆவியாருக்காக காத்திருக்கிற அனுபவம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை தான். நாம் இந்த உலகம் வேகமான ஒரு உலகம், எல்லாவற்றையும் வேகமாக அறிந்து கொள்வதற்கு பெற்றுக் கொள்வதற்கு நாம் அழைத்து தெரிகின்றோம். கொஞ்சம் காத்திருக்க அப்படின்னா நம்மால் காத்திருக்க முடிவதில்லை. நாம் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நாம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே நினைத்த பொழுதிலே அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம்.
வளர்ச்சி என்பது சீராக இருக்கும். ஆனால் நாம் என்ன எண்ணிக்கிட்டோம்? வேகமாக வளர வேண்டும். ஒரு காலத்துல அரிசி